குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை 27/4/2025 ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 14ஆம் நாள். இன்றைக்கி வந்து அமாவாசை திதி. காலைல 1:30 வரைக்குமே இருக்குது. நீங்கள் அந்த 1:30க்குள்ளே நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணிடுங்க. அஸ்வினி நட்சத்திரம் காலைல 1:30 வரைக்கும் 1:15 வரைக்கும் இருக்குது. தியாஜிதம், சித்த யோகம், சர்வ அமாவாசை, மதுரை ஸ்ரீ வீரராகவ பெருமாள் புறப்பாடு. இன்று உலோக சண்டே. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்கிறதுனால நாம் இந்த வருடம் பூராமே நம்ம சூரிய பகவானை வணங்கணும். கோதுமையினால் ஆன பண்டங்கள் யாருக்காவது வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா வச்சு நிவேதம் பண்ணி இது பண்ணுங்க. இன்றைய சூரிய உதயம் 5:59, மேஷ நாளிகை 2:28, திதி வந்து அமாவாசை திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, மிதுனம் கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, அதாவது வாக்கியப்படி வந்து ராகு கேது பெயர்ச்சி ஆயிடுச்சு. மகரம் கும்பத்தில் சனி ராகு, மீனத்தில் சூரியன் புதன். அதிர்ஷ்டம் கூரையை பித்து கொண்டு கொடுக்கும்ன்றாங்க. அதெல்லாம் அந்த காலம், இந்த காலம் அந்த மாதிரி இல்லை. எங்கே சென்றாலும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி கொடுப்பவன் சிறந்த ஞானி. நாளைய விசேஷங்கள் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து அமாவாசை திதிங்கனாவே நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 8:30, மாலை 3:30 to 4:30. கௌரி நல்ல நேரம் 10:30 to 11:30, மாலை 1:00 to 2:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 10:00 to 12. ராகு காலம் 4:30 to 6, குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. நம்ம எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ராகுகால பூஜை பண்ணுவோம். அதை இன்னைக்கு நம்ம செய்யலாம். சந்திராசனம் உத்திர நட்சத்திரத்துக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கும் சந்திராசனம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேஷம் நட்பு, ரிஷபம் பிரீத்தி, மிதுனம் செலவு, ஜாக்கிரதையாக இருங்க. கடகம் வெற்றி, சிம்மம் போட்டி, ஜாக்கிரதையாக இருங்க. கன்னி அமைதி, துலாம் பயம், ஜாக்கிரதையாக இருங்க. விருச்சிகம் புகழ், தனுசு கோபம், கோபப்படாதீங்க. கோபத்தை என்றைக்குமே பாராட்டாதீங்க. மகரம் ஆதரவு, கும்பம் வீம்பு, மீனம் நன்மை. அதனால் வந்து சந்திராஷ்டிரமம் வந்து உத்திரத்துக்கும் ஹஸ்தத்துக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைக்கு வந்து இருங்க. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானபரும் மரம்பெயரும் கிடந்திங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு வந்து சித்திரை, இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, சர்வ அமாவாசை, பிண்ட பித்ரு. நாளைக்கு வந்து கரிநாள், இஷ்டி, வைகாச கத்தம், வைகாஸ்நானம் ஆரம்பம், வைசாக ஸ்நானம் ஆரம்பம். இன்றைக்கு அமாவாசைனாவே முன்னோர்கள் வழிபாடு. நீங்கள் வந்து அதனால் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு பிடித்தமானது நான் காலையிலேயே சொல்லியிருந்தேன். அதாவது கோமாதாவிற்கு 30 முக்கோடி தேவர்களும் தொழும் அந்த கோமாதாவிற்கு பழங்கள், தட்டு, கீரைகள் என்ன வேணுமோ உங்களால் முடிந்ததை வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நமஸ்காரமாவது பண்ணிடுங்க. பசு இருக்கின்ற இடம், ஒரு கோமாதா இருக்கின்ற இடம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப செழிப்பாக தான் இருக்கும். அதை பார்த்தாலே போதும். அதனோட கோமியங்கிறது வாங்கி தெளித்தாலே அத்தனை தோஷங்களும் தீர்வாகும் என்பது நமது புராணங்கள், இதிகாசங்கள் கூறுகின்றன. அதை நாம் கடைபிடித்து கொண்டுதான் வருகின்றோம். எல்லையிலே போராடி கொண்டிருக்கும் பதட்டமான சூழ்நிலையில் நமது பாரத தாய் திருநாடு போராடி கொண்டிருக்கும் அனைத்து சகோதரர்களும் நாங்களும் உங்களோடு இருக்கின்றோம். உங்களது போராட்டத்தில் நாங்களும் நினைவு கூறுகின்றோம், பங்கு கொள்கிறோம். நமது பாரத பிரதமரை காப்போம், நமது பாரத தாய் திருநாட்டை காப்போம். அதனால் தீவிரவாதம் என்பது
அண்டை நாட்டுக்கு தீவிரவாதம் வேண்டாம். அதை கைவிட்டு நேர்வழியில் செல்லுங்கள், நல்லதே நடக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அமாவாசை இன்றைக்கு 4:30 to 6 ராகுகால பூஜை பண்ணுவோம். அமாவாசை 1:30க்குள்ளே கும்பிடுங்க. அவர்களுக்கு முன்னோர்களுக்கு என்ன பிடித்தமோ அதை வாங்கி வீட்டில் வச்சு ஒரு பால் இது ஏதோ ஒரு நெய்வேத்தியம் செய்யுங்க. ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்கள். சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்கள். கோதுமையினால் ஆன பண்டங்களை இன்று வீட்டில் எடுத்து வச்சு அது நினைவு கூர்ந்தால் போதுமானது. அவருக்குரிய தானியம் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உடம்பு சரியில்லை, உடம்பு மனசு ரொம்ப சரியில்லாமல் தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸ்வர்ணாகர்ஷ பைரவர் தேய்பிரை அஷ்டமியில் கும்பிட்றது அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. சிம்ம கணபதி நீங்காத செல்வம் நிறைந்து வாழ்க, வெற்றி நிச்சயம். கோமாதாவை பூஜிப்பதால் ஜெகன்மாதா திருப்தி அடைகிறாள். முன்னோர் வழிபாட்டிற்கு கோபூஜையே சிறந்தது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வெற்றிகரமாக 1000 இன்னைக்கு 999 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. இன்றைக்கு 1000வது சப்ஸ்கிரைபர் யாருன்னு எனக்கு தெரியல. பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே என்டர்டெயின்மெண்ட், அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல இதுதான். அதில் ஏதாவது ஒரு நமது கஷ்டங்கள் தீரும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். நமது பாரத தாய் திருநாட்டில் ஒரு பதட்டம் நிலவி கொண்டு இருக்கிறது. அதில் நாமும் பங்கு கொள்வோம். உடம்பு சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடவே முடியல, வெறும் தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கிறோம். தண்ணி தான் சாப்பிட முடியுது. உடம்பெல்லாம் ரொம்ப பலகீனமாயிட்டே இருக்குது. எங்கே போவோம், காசு இல்லை கையில், அது வேற. ஓம் சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி. இவ்வளோ முடியாமல் கூட வீடியோ கொடுக்கணும்னு கொடுத்துட்ருக்குறோம். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெற்றி நிச்சயம் என்கின்ற பாதையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். வெயில் தாங்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜாக்கிரதையாக இருங்க, வெயிலெல்லாம் அதிகமாக போகாதீங்க. தயிர், மோர், இளநீ, சுரைக்காய், நீர் சத்துக்கள் உள்ள குளிர்ச்சி, உடம்புக்கு குளிர்ச்சியான ஆகாரத்தை சாப்பிடுங்க. வெள்ளரிக்காய் எல்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது. வெள்ளரிக்காய், அப்புறம் தயிர் சாதம், மோர் சாதம், சுரைக்காய், முட்டைக்கோஸ், ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உடம்பு இன்னும் சரியாகலைங்க ஃப்ரெண்ட்ஸ்.